ஸோ இந்த பக்கம் இருக்கவங்கலாம் கணவன் மனைவி, இந்த மனைவிமார்களுடைய தங்கச்சிங்க மச்சனச்சிங்க அந்த பக்கம் இருக்காங்க இல்லையா? ஐயோ, யார பாக்குறது யார விடுறதுனே தெரியலையே. இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய மச்சனச்சிகள் அவங்க அக்காவை பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கரெக்டா உங்க அத்தா பதில் சொன்ன. உங்க 2 பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்றேன். அத்தான்னு சொல்லி என்னன்னு கூப்பிடுங்க நீங்க? ஆமா இல்ல ஜிஜுன்னு கூப்பிடுவேன். ஜீசுவா? ஹிந்தி லாங்குவேஜ்ல அவங்கள அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. உனக்கு எங்க தெரிய போகுது? அது ஜீஜாமா? அத்தா ஜீஜா ஜி, அதை நான் சுருக்கி ஜிஜுன்னு கூப்பிடுவேன். செல்லம்மா. எஸ். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ நீங்க ஜீஜுட்ட உங்க அக்காவை பத்தி கேட்கணும். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா, ரொம்ப லென்த்தா இருக்கு. 2-3 பேர் இருக்காங்க, அதனால யோசிச்சிட்டு இருக்கேன் யாரு. அதுல பெஸ்ட் யாரு? இவங்க ஐஷு. கரெக்ட். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உனக்கு அது ஒண்ணுதாமா தெரியுது, அவருக்கு 3 பேர் தெரியுது. எப்படி ஜீஜுன்னு சொல்லி அது மாதிரி ஐஸ்வர்யாவை ஐஷுங்கிறாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. என்னை தூக்கி போட்டு அடிப்பா. ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஆனா உங்க பக்கத்துல இருந்து எதுக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. உங்களை அடிப்பாங்களா உங்க அக்கா? இல்ல இல்ல. அது உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 10 மாசம் ஆகுது. அவ்வளவுதானே ஆகுது. இருக்கிற பிரச்சனை இந்த ஆளு வேற. நீ வேற ஏன் கம்னரியா? ஜென்ரலா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க சார், அவ்வளவுதான். அழுவாங்க. ஆமா. அமைதியா இருப்பா சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? 2 நாள் அமைதியாவே 2 இருப்பா. நாள் அமைதியா இருப்பா. 2 நாள் அமைதியா இருப்பா. வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ணுவா. ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல? சொல்லணுமாடா உனக்கு? ஓ, ஆட்டோக்காரருக்கு என்ன தண்டனை? உடையனாம்பட்டி ஆட்டோக்காரருக்கு இப்ப அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. அக்கா கிட்ட அடி வாங்கணும். அடிக்கணும், அடிக்கணும். இல்ல கூடாது. இதெல்லாம் செல்ல அடிமாயா? நீ ரொமான்ஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்ப பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரானே? அவர் 2 பேரையும் பார்த்தாரு. நான் ஒரு மன்னத குஞ்சி. அவர் 2 பேரையும் பார்த்தாரு, நீங்க உங்களை பார்த்தாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க. நான் நினைச்சுக்கிட்டேன். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நானும் ஓகே, நல்ல பையன், உனக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க. அடிமையா இருப்பாங்களா? சார் சத்தியமா அடிமையா தான் சார் இருக்கு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆனா இப்பதான் தெரியுது எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பிஎஸ்சி படிச்ச படிப்புக்கும் எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்ட்டான மாப்பிள்ளை எல்லாம் வந்தாங்க. நான் தான் இந்த மீசக்கார வேணும்னு நினைச்சேன். இப்ப அனுபவிக்கிறேன்ற. நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். அப்படி இருக்கு அவங்கள. அவர் அழகுக்கு அறிவிக்கும் பியூசி படிப்புக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அக்காக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவட பாப்பாவை அக்காக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? என்னதான் பக்கத்துல கொடுங்க, ஏன்னா கேள்வி அங்க பதில் அங்கதான் கேட்கணும். அவரை தான் பிடிக்கும். பிள்ளைய விட எனக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் பேபி. ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. இவர் மூலமா வந்ததுதான் என்னோட குழந்தை. இது பேபி, இந்த பேபியால கிடைச்சதுதான் அந்த பேபி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, இப்ப அதே கேள்வி அவர்கிட்ட கேளுங்க சார். என்ன பிடிக்குமா, அவங்க வைஃப பிடிக்குமா? இல்ல என்னமா லாஜிக்? என்ன பிடிக்குமா உன் பொண்டாட்டி பிடிக்குமான்னு எப்படி கேட்க முடியும்? இல்ல சார், ஷோவோட பேரே வம்பிழுக்கும் மச்சு நிச்சி தானே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப கூட இவ்வளவு பிடிக்குமா அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லுவேன் சார். அது எப்படி? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. அவனுக்கு 14 வருஷமா தெரியும் சார். இவங்கள 14 வருஷம் தான் தெரியும் சார். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். அதான் பிரச்சனையே. அவங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஓப்பனா பேச முடியுது. என்னோட மனசாட்சி அவங்க இருக்காங்க. மச்சு நிச்சி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க கூட வாழ போறது இல்ல, லைஃப் தானே கூட வாழ போற. அக்கா கரெக்டா சொன்னீங்க. அவங்க ஜாலியா எடுத்துப்பாங்க, நம்மளால ஜாலியா எடுத்துக்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சும்மா வெளில போனேன், கொஞ்சம் பார்ட்டி பண்ணேன் அப்படின்னா, அப்படியே மாமா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்காது. இது தூக்கி போட்டு மிதிக்கும். சின்ன வயசுல வீடு துடைக்கிறேன்னு தொடச்சு சமத்தியா ஒரு அடி வாங்கினான். எங்க வாங்கினான்? தலையில தாடையில. தப்பு.
பல்லுல 2 பல்லு அதே ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடி வாங்கினான். இப்ப கேப் போட்டிருக்கா. சார் கேப் போட்டு மறைச்சிட்டாங்க சார். தெரியாது. நீங்க தெரிஞ்சிருக்கணும்ல. நான் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, மாப்பிளைக்கு மறைச்சு உடைச்ச பல்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுலாம் இல்ல, லைட்டா உடைஞ்சிச்சு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நல்லா ஸ்லாண்டிங்கா உடைஞ்சுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன? ஸ்லாண்டிங்கா ஒரே ஒரு பல்லுல லைட்டா உடைஞ்சிச்சு. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. சொல்லுங்கம்மா, என்ன பனிஷ்மெண்ட்? ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அங்க வர அவன் மட்டும் எப்படி பாக்குறானே? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஏதோ இப்படி நம்பியார் மாதிரி பண்றா. அடிக்கணுமா நீ? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? சரி அடிக்கிறியா? டேய் என்னது இது? இரு மச்சான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னம்மா பொழுதுபோக்கா ஒருத்தனை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அடிக்கிறியா? உனக்கு என்ன ஆசைப்படுற? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவ வந்து அவளுக்கு கடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கடிச்சு வைக்கிறியா? 5-6 வருஷத்துக்கு நீ குப்புறதாடா படுக்கணும். அடுத்தது டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. அக்கா எதை பார்த்து ரொம்ப பயப்படுவா? சுத்தமா பயம்லாம் இல்ல. பயப்படாத. பயப்படாதடா. ஒரு விஷயம் இருக்கு, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்காதுன்னா அப்புறம் எதுக்கு கேக்குறேன்? என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட? ஆக்சுவலி நீங்க லவ் மேரேஜ் இல்ல, தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு. லவ் மேரேஜ் வரையா? அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? அக்கா வந்து பேர்ட்ஸ் பார்த்தா ரொம்ப பயப்படுவா. பறவைக்கு பயப்படுவீங்களா? ஆமா சார். ஏன்? ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காது, சின்ன வயசுல இருந்து அப்படிதான். இப்ப கோழி திடீர்னு பறந்து வந்தா? கோழி தான் முக்கியமா பிடிக்கும். கோழி தான் முக்கியமா பிடிக்கும். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கட்டாயம் கொடுக்கணும். நாங்க 2 பேரும் போட்டோ எடுத்தா அவளுக்கு பிடிக்காது. அதுக்கு சோ நான் அவர் கூட இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும். தவறுங்க. நான் என்ன எடுத்தோம்? ஏமா அவருக்கு தண்டனை கொடுக்க சொன்னா உங்க அக்காவுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. ஆனாம உங்க அக்கா பயப்படுற பறவை நீங்க தான் நினைக்கிறேன். வாங்க. சும்மாவே பக்கத்துல நின்னாலே பிடிக்காது சார். பக்கத்துல நின்னாலே பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்கலங்க. என்னங்க அதுக்குள்ள சொல்றீங்க? இத ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுமா? நல்லா தான் இருக்கு. இல்லமா நல்லா இருக்கு. இல்ல நான் இப்பவே டெலீட் பண்றேன் சார். டெலீட் சார் வடகரி தொலகரியாலும் போலாக்குது. என்ன அது? டெலீட். ஏய் நீ கையறா, போட்டோ எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இல்ல உங்களுக்காக தான் மாமா. கண்டிப்பா போட்டோ அனுப்பிச்சிட்டு தான் டெலீட் பண்ணனும். இல்ல சார், போட்டோ எடுக்கணும்னு தான் ஃபர்ஸ்ட் பெர்மிஷன். சோ அதனால வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை. எடுக்கணும்னு கேட்டீங்க, எடுத்தாச்சு. அவ்வளவு. அனுப்பணும் நீங்க அப்ப அத சொல்லல. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. பாருங்க சார், என்ன இது வெறுப்பேத்தணும்னே பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க வாங்க. ஏய் நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.